அனிமேஷன் தான் கோடி கணக்குல இருந்தாலும் அதுல ஏகப்பட்ட சூப்பரான அண்டர்ரேட்டட் அனிமேஸ்லாம் இருக்கு. ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு மான்ஸ்டர், பெர்சர்க், கிராண்ட் ப்ளூ ட்ரீமிங், முசாகு டென்சை, 7 டெட்லி சின்ஸ், டோக்கியோ கோல், டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ், ஹெல்ஸ் பாரடைஸ், ஹொரேமியா, தி சம்மர் ஹிக்காரு டேட், கோனோசுபோ, ரீஸிரோ, மை பிரைட் இஸ் a mermaid, ஜென்சூன் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட எண்ணிலடங்காத அண்டர்ரேட்டட் அனிமேஷன்றது நிறைய இருக்கு. சோ இந்த மாதிரி அண்டர்ரேட்டட் அனிமேஸ்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால இந்த அண்டர்ரேட்டட் அனிமேஸ்லாம் அனிமே விரும்பிகள் பார்த்திருக்க மாட்டாங்க. பட் ஒரு பாப்புலரான அனிமே பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அனிமே அண்டர்ரேட்டடா இருந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஒரு அனிமே தான் பிக் 3 அனிமேஸ்ல ஒன்னான ப்ளீச். இந்த ப்ளீச் பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. அனிமே பார்க்குற எல்லாருக்குமே பிக் 3 அனிமேஸான நருட்டோ, ஒன் பீஸ் அண்ட் ப்ளீச் இந்த 3 பேருமே தெரிஞ்சிருக்கும். இதுல எல்லாருமே மேக்ஸிமம் நருட்டோவை பார்த்திருப்பீங்க. அண்ட் அடுத்ததான் ஒரு சில பேர் ஒன் பீஸை பார்த்திருக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஆனா ப்ளீச்சை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொற்பமான மக்கள் தான் பார்க்கறாங்க. அதே சமயத்துல ஒன் பீஸ் அண்ட் நருட்டோவை பத்தி பேசுற மாதிரி யாருமே பெருசா ப்ளீச்சை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. ஈவன் நானுமே போன கிரன்ச்சிரோல் அவார்ட்ஸ்ல ப்ளீச்சுக்கு எந்த ஒரு அவார்ட்ஸ்மே கிடைக்கலன்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ப்ளீச்சை நான் ப்ரோமோட் பண்றேன், ப்ளீச்சை எல்லாரையுமே பார்க்க வைக்கிறேன்னு கொஞ்சம் வெறித்தனமா ஒரு முடிவு எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிப்பேன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நானுமே அந்த ஐடியாவை டிராப் அவுட் பண்ணிட்டேன். பிகாஸ் ப்ளீச்சுக்கு சுத்தமா வியூஸ் போக மாட்டேங்குது. முக்கியமா ஆடியன்ஸோட இன்டராக்ஷன் டைம்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கு. பாஸ் நீங்க தொடர்ந்து வீடியோ போட தானே உங்களுக்கு வியூஸ் அதிகமாகும். ஆரம்பத்திலேயே எப்படி உங்களுக்கு வியூஸ் அண்ட் இன்டராக்ஷன் அதிகமாகும்? நீ சொல்றதும் கரெக்ட் தான் எடிட்டர். ஆனா எனக்கு இது ஒரு காரணமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே பார்த்தனா நிறைய பேர் நருட்டோவை பார்த்திருக்காங்க. ஈவன் ஒரு சில பேரோட மண்டையை கழுவி முக்கி திணறி நானே அவங்கள ஒன் பீஸ்லாம் பார்க்க வச்சிருக்கேன். ஆனா நான் என்னதான் முக்குனாலும் அவங்க கிட்ட ப்ளீச்சை மட்டும் பார்க்க வைக்க முடியல. அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி ப்ளீச்சை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த பாக்குறேன்ட்டு ப்ளீச்சை அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒழிய ப்ளீச்சை பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா 700 எபிசோட் நருட்டோவை பார்க்கறீங்களா? ப்ளீச் கிட்டத்தட்ட ஒரு 300 சொச்சம் எபிசோடு தான். அதுலயும் ஃபில்லர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணோம்னா இன்னும் கம்மியாகும். பட் நீங்க ப்ளீச்ல பார்க்குற மாதிரி மேசிவான ஆர் ஆஃப் ஃப்ரேமிங்கான தக்காளி தாறுமாறான ஃபேக் சீக்வன்ஸ்லாம் பெருசா இந்த ஒரு அனிமேஸ்லயுமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ப்ளீச்ன்றது முழுக்க சண்டை காட்சிகளுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு அனிமேன்னு சொல்லலாம். அந்த சண்டைகளுக்கு நடுவிலேயே டீப்பான ஸ்டோரி, கேரக்டர் டெவலப்மெண்ட், லவ், பாண்டிங், ஃப்ரெண்ட்ஷிப், சாரோ, ஹேட்ரேட், பிட்ரியல், பவர்ஸ், ஆர் ஆஃப் ஃபார்மிங்னு ஏகப்பட்ட விஷயத்த மலை சாரல் மாதிரி அப்படி தூவி விட்டுருப்பாங்க. அந்த ஒரு சீக்வன்ஸையும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ப்ளீச் உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆரம்பத்தில் ஒரு 2-3 எபிசோட் பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பிகாஸ் அது ஒரு பழைய அனிமேன்றனால அதோட அனிமேஷன் குவாலிட்டி அண்ட் அனிமேஷன் ஸ்டைல்லாம் கொஞ்சம் பழசா தான் இருக்கும். பட் இப்போ ரிலீஸ் ஆன 1000 Years of Blood Warோட அனிமேஷன் குவாலிட்டிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி டாப் நாச்சா இருக்கும். ஏகப்பட்ட குவாலிட்டியான அனிமேஸ்க்கு டஃப் கொடுக்குற மாதிரி வேற லெவல்ல அனிமேஷன் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. ஏய் தம்பி, மொதல் ஸ்டெப் தான் கஷ்டம். சோ ஒன்ஸ் ப்ளீச்சை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே ப்ளீச்சை கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஆனா எதுக்குடா ப்ளீச்சை பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஏதாச்சும் காரணம் இருந்தா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்கடா. ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க, எதுக்கு பார்க்க மாட்டேங்கிறீங்க என்று தெரியாம நினைச்சு தலையெல்லாம் வலிக்குது. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஓகே கைஸ், இந்த ப்ளீச் சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு தெரியும்னா அதை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அதே சமயத்துல ப்ளீச்சை பத்தின ஏதாச்சும் கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சார் ரைட் கைஸ், கரெக்டா?